அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை என்னென்ன செய்கிறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களோட வேறு பேச போகிறேன். என்ன தெரியுங்களா, என் நண்பர்களை சந்தித்தேன் இல்லையா, அதில் ஒருத்தவங்க நஸ்ருல்லா, அவங்க அக்கா, அவங்க பேர் சலீமா, அவங்க பேர். இன்றைக்கி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், நல்லா சமைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். எனக்கு சமைக்க தெரியாத வயசில், இந்த அடுப்பு ஊத தெரியாத வயசில் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். அப்போது அவங்கக்கிட்ட தான் போய் கேட்பேன், எப்படி சமைக்கணும். எங்கள் அம்மா அப்போ வேலைக்கு போவாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன்னா. அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலம். அப்போ எங்கள் அம்மா வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சமைக்க நேரம் இல்லை. அப்போ ஏதாவது ஒன்று வைக்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அடுப்பில் வை, இதை செய், இப்படி செய்யணும். ஆனால் எனக்கு செய்ய வராது. அப்போ நான் போய் பக்கத்தில் அவங்க வீடு, நான் போய் கேட்டேன், அக்கா இது எப்படி செய்யணும், அக்கா இது எப்படி செய்யணும். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த கரண்டியை பிடிச்சி செய்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஆனால் நான் எல்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு பார்க்கணுன்னு இருக்குது. ஆனால் மனசில் அந்த அளவுக்கு போய் தேடி போகணும், பார்க்கணுன்னு தைரியம் வரல. நம்ம எல்லாம் அவங்கவுங்க பிஸியில் இருப்பாங்க, எப்படி இருக்காங்களோ, எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது. வாய்ப்பு இருக்குது தேடுறதுக்கு, போகிறதுக்கு, போய் பார்க்கணுன்னு சொல்லி இல்லை. ஆனால் நினச்சிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே இருப்பேன், நான் இப்படி சமைக்கிறேன்னா அவங்க தான் காரணம். ஒன்றுலேருந்து தானே ரெண்டு பிறக்குது, ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஏது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்க தம்பியை பார்த்தேன், இப்போ அவங்களையும் ஒரு நாள் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு மனசு ஏங்குது. கண்டிப்பாக பார்ப்பேன். அதேமாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணுன்னு தோணுது. உண்மையிலேயே இந்த தருணம் எப்படி இருக்கு, வாழும்போது இல்லாத ஃப்ரெண்ட்ஸு குழந்தை பருவத்தில் இருந்தாங்க, வாலிப பருவத்தில் இல்லை, அப்புறம் தாயானோம், பாட்டியானோம், இப்போ சேர்ந்துருக்கோம். இப்போயாவது சேர்ந்துருப்போம் இல்லையா, சந்தோஷம் தானே. இப்போ என்ன வேணும், நமக்கு ஆறுதல் தானே வேணும். இந்த சமயத்தில் கிடச்சிருக்காங்க இல்லையா நண்பர்கள், தோள் கொடுக்குற தோழர்கள் மாதிரி. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நாள்லேருந்து என்னுடைய நான் மிஸ் பண்ண அந்த குழந்தை பருவத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது நினச்சிக்கோங்க, என் ரெண்டு பொண்ணுங்கள்ட்டையும் பேசி சரியாகவே பேசலை. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சில டைம் கண்ணீர் வேதனைப்பட்டு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் பேர் ராபஷிரா. என்னை சின்ன பிள்ளையில ரொம்ப நல்லா பார்த்துப்பா. நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற காலத்தில் அவள் தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நாங்கள் தண்ணி எடுக்க போவோம் குளத்தில். அப்போது அங்கே சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுவா எனக்காக. அவங்க வீட்டில் எதனா செய்வாங்க, எடுத்துன்னு வந்துடுவா. அவங்க அம்மா இன்றைக்கி மரணப்படுக்கையில் இருக்காங்க. அதாவது மரணப்படுக்கையை எதிர்பார்த்து உக்காந்துருக்காங்க, கடவுளை எதிர்பார்த்து உக்காந்துருக்காங்க, எப்போ கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பேசணுன்ற டாப்பிக்கே இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு சொல்லி தான். அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கப்பதிவை கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டப்படாமல். சஹராத்துன்னு சொல்லுவாங்க. சஹராத்துனாக்கா மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு நிலைமை. அவங்களுக்கு கடவுளை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காம நல்லபடியாக கூப்பிட்டுக்கணும். அவங்களுக்கு இருக்க ஒரு 90 வயசுக்கு மேலேயே இருக்குது. நல்லா வாழ்ந்தவங்க, ரொம்ப நல்லவங்க. யாருக்கிட்டேயும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் பகைச்சிக்கல, சொந்த பந்தத்துலேயும் பகைச்சிக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க அவங்க. இன்றைக்கி அவங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க. எப்போ முடிவு வரும், கடவுள்கிட்ட எப்போ போகலான்னு எதிர்பார்த்துருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்க பதவியை கொடுக்கணும், கஷ்டப்படுத்தாமல் அவங்கள கூட்டு போயிடு ரஹ்மானே. நான் துவா கேட்குற மாதிரி நீங்களும் துவா செய்யுங்க. நிறைய பேருக்கு இப்படின்னா பொருள் என்னான்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியாது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அதாவது மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி தான் வேண்டணும். அவங்க நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, போகிற காலமாவது
நிம்மதியாக மன நிம்மதியோட கஷ்டப்படுத்தாமல் கடவுள் கூப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அதை தான் நானும் செய்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்க. அதனால தான் இன்றைக்கி இதெல்லாம் எப்படி போடுறது என்னன்னு சொல்லாமல் உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோடையும் சரியாக பேசலையா, நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த யூடியூப் வழியாக நண்பர்கள் உங்ககிட்ட தான் நான் பேசினேன். உங்ககிட்ட பேசின நேரம் அந்த இன்னமும் தெரியல. உண்மையான நண்பர்கள் எல்லாமே கிடச்சிருக்காங்க. அப்பயும் உங்களை மறக்க மாட்டேன். ஏன்னா உங்ககிட்ட தானே நான் நிறைய பேசியிருக்கேன். அதனால் உங்களை மறந்துட மாட்டேன். உங்ககிட்டையும் பேசுவேன், டெய்லி பேசுவேன். என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு நண்பர்கள் நீங்கள் தானே. அவங்களும் வேணும், நீங்களும் வேணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க எனக்கு அத்தை முறை தான் வேணும். ஆனால் அவங்க பொண்ணு என்னை எந்த இடத்துலையும் என்னை மாமா பொண்ணுன்னு சொல்லவே மாட்டாள். என்னை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாள். இன்றைக்கி வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நாங்கள் 2 பேர் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் சேர்ந்து இருக்கிறோன்னா நாங்கள் 2 பேர் தான். என் லைஃப்பில் நடந்த அத்தனை நிகழ்வுகளாக அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் கஷ்டப்பட்டதுலேருந்து, நான் வாழ்ந்ததுலேருந்து, வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எல்லா ஃப்ரெண்டும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவளே அவள் தான். ஒரு நாள் அவளையும் வச்சு எல்லாரோட சேர்த்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த ஆசையை தூண்டினதே அவள் தான். எல்லாரையும் பார்க்கணுண்டி, இவங்கெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, இவங்கெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு ஆசையை தூண்டி விட்டா. எல்லாரையும் பார்க்கணுன்னு. நாம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் பார்ப்பேன். இன்னும் யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அவங்களையெல்லாம் கூட பார்க்கணுன்னு ஆசை. பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் இப்படியே வதங்கட்டும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கேன். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம் குழந்தைங்கன்னு எல்லாருக்கும் ஆயிடுச்சு இல்லை. அவங்கவுங்க பயணத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. நாமளும் அதை நோக்கி தான் ஓடி இருக்கோம் இல்லையா? அதுதானே உண்மை. இதன் வழியாக உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். நான் என் பொண்ணு சொல்லுவாள், ஏதோ அம்மா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாள். அழுதாலும் அழுதுருவா. பேசுகிறதுக்கு நிறைய இருக்குங்க, பேசுகிறதுக்கு தான் ஆள் இல்லை. எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க, உங்களோட பேசுகிறேன். பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம். இது வேகட்டும். காய் வந்துருச்சா பார்ப்போம். காய் வந்துருச்சு. நாடா சரியாக பிடிக்க முடியலன்னு பார்க்காதீங்க, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே இப்போ செய்கிறேன். இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை உருகிறதுக்கு முன்னே அலசிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உருவி எடுக்கிறதுக்கு கூட நல்லா வரும். இது ஏன் போடுறேன் காயிலன்னா நல்லாயிருக்குங்க. இது மத்தியானத்துக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் இது இப்படி சாப்பிட்டோம்னா. இது கொஞ்சம் இதுலேயே கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு இது பாருங்கள், தேங்காய் கறிவேப்பிலை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு இறக்கிடுவோம் லாஸ்ட்டாக. நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஃப்ரெண்டுங்களை பற்றி. ஒரு சில விஷயங்கள் பேச முடியுது. பேசுவேன் இனிமேல். என்னால் எப்போல்லாம் தோணுதோ அப்போ பேசுவேன். நீங்களும் இதேமாரி எனக்கு இதை பற்றி பேசணும், இதை பற்றி ரொம்ப யோசித்தது கூட ஒரு அன்புடன் கண்மணின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது பாருங்களேன். அவங்க பள்ளி பருவம்,
அவங்களுடைய அந்த நினைவுகள்லாம் கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன் நான் யூடியூப்பில். அது பார்க்கக்குள்ள நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மளும் இந்த மாதிரி சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நினச்சிட்டே இருந்தோம்னா கிடச்சிரும்ன்ற இது எனக்கு இப்போ பழிச்சது. அதை பாருங்கள் நீங்கள், அன்புடன் கண்மணி. அது எடுத்த அந்த படம், ஷார்ட் படம் எடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு, அழுகே வருது அதை பார்த்தோம்னா. இவ்வளோ தாங்க வேகணும். இது இதில் போட்டுப்போம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த தண்ணி வதக்குனா இந்த தண்ணி சுண்டணுமே இறக்கிடுவோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப பேசுகிறேன்னு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி இதெல்லாம் செய்கிறேன்னா ஆரம்ப விதை அவங்க சலீமா அப்பா, எங்கள் அக்கா. அவங்க நினச்சிருப்பாங்க, இவெல்லாம் எங்கேருந்து நம்ம நினச்சிட்டு இருப்பான்னு சொல்லி நினச்சேன். ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் அவங்கள பார்த்தேன், எனக்கு கிட்ட போய் ஃப்ரீயாக பேச முடியல சரியா. அந்த டைமில் எனக்கு இருந்த சூழ்நிலை வேறு அதில். ஆனால் அப்போ எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு தோணவும் இல்லை. இப்போ தேடுற மாதிரி அப்போ தேடவும் இல்லை. நான் நினச்சிக்கிட்டேன் மட்டும், எல்லார்ட்டும் சொல்லுவேன், இன்றைக்கி நான் சமைச்சேன்னா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு. வெயிலாக இருக்குது, வெயில் வந்துருச்சு. விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டே பேசுகிறேன்னா வெயில் வந்துருச்சு. எனக்கு விறகடுப்பில் இந்த மாதிரி மண் சட்டியிலலாம் ஆக்கிறதுக்கு பிடிக்கும். ஆரம்பமே இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன், இந்த விறகடுப்பில் தான். அதனால் பிடிக்கும். அதுக்கு தான் இப்போல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விறகடுப்புக்கு வந்துடுறது. பார்க்கலாம் வாங்க. சமைச்சு முடித்தாச்சு, நமாஸ் படித்தாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. அவரைக்காய், முருங்கைக்கீரை, கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். எப்போவும் மல்லாட்டை போடுவேன், இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டேன். இன்றைக்கி இது செஞ்சது எப்படின்னு ரெசிபி சொல்லாமல் நான் உங்கள்கிட்ட காமிச்சு தான் பண்ணியிருக்கேன். அது ரெசிபி எப்படி எப்படி போட்டேன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் அது சொல்லலை. இது வழக்கம் போல் லஞ்ச். இதே நேற்று வச்ச சாம்பார் அதை விட்டேன். என் ஃப்ரெண்டு இன்றைக்கி பார்த்தா பழைய ஞாபகம் வரும். எங்கள் அம்மா விளையாடவே விட மாட்டாங்க, சொப்பு சோறெல்லாம் விளையாட. இன்றைக்கி சொப்பு சோறு மாதிரி சின்ன பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றேன். கொஞ்சமான அரிசி, ஒரு ஆளுக்காக, அதுக்கேற்ற மாதிரி பழைய ஞாபகங்கள். ஆனால் எனக்கு அப்போ இந்த வாய்ப்பு இல்லை. இப்போ தினம் இதே தான். என் நண்பனுக்காக துவா கேட்குற அல்லாவிடம் அவரோட பண கஷ்டம், மன கஷ்டம், உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்கிறேன். அதேமாரி என் நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.